ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா உமன்ஸுமே அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா வாமிட்டிங் அண்ட் நாசியா. ஸோ இன்றைக்கி நாம் எப்படி டேப்லெட்ஸ் இல்லாமல் நார்மலாக வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு வாமிட்டிங் அண்ட் நாசியாவை கட்டுப்படுத்தலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேக்ஸிமம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு நாசியா அண்ட் வாமிட் முதல் 3 மாதத்துக்கு அதிகமாக இருக்கும். இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். நாம முதல்ல வாமிட் வராமல் இருக்க என்னென்னலாம் சாப்பிட்லாங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அதிக காரமாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிக மசாலாக்கள் சேர்த்துருக்கக்கூடிய உணவுகளையும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வறுத்த பொரித்த உணவுகளையும் அவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. பிகாஸ் இது எதுக்களிப்பையும் அஜீரணத்தையும் ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதிக காரம் அண்ட் அதிக மசாலா அண்ட் வறுத்த பொரித்த உணவுகளை சாப்பிட்டுக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்து டீ, காஃபியை அதிகமாக குடிக்கிறத ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் டீ, காஃபி ரெண்டுமே அசிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ முதல் 3 மாதத்துக்கு இதை டோட்டலி அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக வரும். இதற்காக அவங்க அதிக ஸ்வீட் இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸை அதிகமாக சாப்பிட்டுக்கிறத அவங்க கம்மி பண்ணிக்கணும். பிகாஸ் இதுவுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி திகட்டக்கூடிய தன்மையையும் எதுக்களிக்கிற தன்மையும் ஏற்படுத்துறதுனால வாமிட்டிங் சென்சேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சிப்ஸ், மயோனஸ், சாஸ் அண்ட் பிஸ்கட் இந்த மாதிரியான பேக்கட் ஐட்டம் சாப்பிட்றதையும் அவங்க கம்மி பண்ணிக்கலாம். இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வாமிட் அண்ட் நாசியாவை கட்டுப்படுத்த எந்தெந்த உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க அவங்களோட மீல்ஸை 3 டைம்ஸாக இல்லாமல் 6 டைம்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அவங்க காலைல ஒரு 3 இட்லி சாப்பிட்றாங்கன்னா ஒரு 1 ஹவர் கழிச்சு ஒரு ஆப்பிள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு அவங்களோட லஞ்ச் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவங்க பிரித்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகாமல் இருக்கும். அடுத்ததாக அவங்களோட ஃபுட்டில் இஞ்சி அதிகமாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஜிஞ்சர் டீ குடிக்கலாம். அப்படி இல்லாட்டியும் இஞ்சி பரப்பா இந்த மாதிரி கூட அவங்க சாப்பிட்டு வர்றதுனால அவங்களோட நெஞ்சு கரிப்பு சரியாகும். அடுத்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுப் பொருட்களை அவங்க சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. எக்ஸாம்பிளுக்கு ரைஸ் சார்ந்த உணவுகள், ஜவ்வரிசி இந்த மாதிரியான சாப்பாடெலாம் அவங்க சாப்பிட்டு வரலாம். அதே மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அவங்க அதிகமாக எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு லெமன், ஆரஞ்சு, நெல்லிக்காய், கிரேப்ஸ் இந்த மாதிரி அவங்க சாப்பிடும்போது அவங்கள எப்பயுமே இந்த பொருட்கள்லாம் ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். அதே மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியதுனால உங்களுக்கு நெஞ்சுக்கரிப்பு, எதுக்களிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளை தடுக்கும். அடுத்ததாக ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை கிரேப் சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டியும் பேரிச்சம்பழம் கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலான ஸ்வீட்டாக இருக்கும். அடுத்து நீங்கள் புதினா டீ ஆர் லெமன் டீ இந்த மாதிரி கூட டெய்லியும் குடிச்சிட்டு வரலாம். இது உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதே மாதிரி உங்களை எப்பயுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். இது எல்லாத்தோடையும் சேர்த்து கண்டிப்பாக வாட்டர் ஒரு நாளைக்கு நீங்கள் 3 to 4 லிட்டர் குடிச்சிட்டு வர வேண்டியது ரொம்பவே நல்லது. பிகாஸ் இது உங்களை நல்ல ஹைட்ரேட்டாக வச்சுருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா ஃபுட் ரொட்டீனையுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டேப்லெட்ஸ் இல்லாமலேயே வாமிட் அண்ட் நாசியா வித்தின் 1 வீக்கில் கண்ட்ரோல் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்து எந்த மாதிரியான வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.